அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா அப்படின்னு கேட்டா, தாக்குதல் நடத்த 1000 வாய்ப்பு இருக்கு. கையில தான் ஆயுதம் கம்மியா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே இப்ப பேச ஆரம்பிச்சுட்டார்கள். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். அமெரிக்கா கிட்ட ஆயுதம் குறைஞ்சு போச்சா? கொண்டு வந்துருவான். இருந்தாலும் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதும், இதே வேகத்துல போய் ஈரான் அடிச்சோம்னா, அவன் திருப்பி அடிப்பான். அப்ப மீண்டும் நம்ம கிட்ட உள்ளது குறைஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம ஊர் பூரா வம்பிழுத்து வச்சிருக்கோம். எவனாச்சும் ஒருத்தன் கத்திய தூக்கிட்டு வந்துட்டான்னா, ஜோலி முடிஞ்சுச்சு எஜமா அப்படின்னு ரிப்போர்ட் எழுதி வெள்ளை மாளிகை குடுத்துப்புட்டாய்ங்க. ட்ரம்ப் அத படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா, ஆவுன்னா ட்ரம்ப் சொல்லுவாரு. ஏதோ பிரம்மாஸ்திரம் மாரி டொமகாஸ் மிசைல் எங்ககிட்ட இருக்கு, இருக்கு, இருக்கும்பாரு. அது ஒரு 30% காலி அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே என்ன சொன்னாய்ங்க அப்படின்னா, ஏங்க அதுல ஒரு 45 டூ 55 காலி ஆயிருச்சுங்கன்னாய்ங்க. இப்ப எந்த ரிப்போர்ட் உண்மைன்னு தெரியல. ஆனா 2யுமே ஃபிளாஷ் பண்றது அமெரிக்க ஏஜென்சிகள் தான். பிரச்சனை பெருசா இருக்கும். 40 ஷார்ட்டேஜ் மேக்ஸிமம் இருக்கும். இல்ல அதுக்கு மேலயும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்கள் 10 நாள் கேப்ல 2 ரிப்போர்ட் தாறுமாறா ஃபிளாஷ் பண்றார்கள். அவனுங்களோட கான்செப்ட் கையிருப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி பாட்டத்த உருவாக்குனா போதும். அதுல அக்யூரசி எதுக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. அதாவது அமெரிக்காவுல உள்ள அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு. ஆமா உண்மைதான். ராணுவ ரகசியத்த போட்டா உடைக்க முடியும். மத்த நாட்ட மட்டும் நீ போட்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வம்பு பண்ணுவான். அவன் நாட்டு ரகசியம், ரகசியம்னு அப்ப அது கேட்டா எப்படி? குழந்தை பிள்ளைத்தனமா இல்லையா? அப்படின்னு நம்மள பார்த்து கேள்வி கேட்பாய்ங்க. அதனால விட்டறலாம். முக்கியமான ஆயுதமே 40க்கு கீழ போயிருச்சு. அப்ப மத்த ஆயுதங்கள் எல்லாமே 40லேருந்து 50% கம்மி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தாக்குதல நடத்தி, திருப்பியும் தீர்த்து, இந்த பக்கம் சீனாவோ, ரஷ்யாவோ இல்ல புது எதிரி யாராச்சும் கத்திய தூக்கிட்டான், கஷ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ரிப்போர்ட் பூரா வரிசையா ஃபிளாஷ் ஆகுது. இப்படி அண்ணன் அமெரிக்காவுக்கு சோதனையில இருக்கும்போது, அமெரிக்காலயே இன்னொரு ரிப்போர்ட் குடுக்குறாய்ங்க. என்ன அப்படின்னா ஈரானோட படைபலத்த பெரிய அளவுல நான் குறைச்சிட்டேன்னு ட்ரம்ப் போற பக்கம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ட்ரம்ப்புக்கு இன்னொரு ரிப்போர்ட்டும் குடுத்திருக்கார்கள். என்ன அப்புட்ன்னா 70% இன்கிரீஸ் பண்ணிட்டார்கள். அதாவது இப்ப இழப்புகள எல்லாம் தாண்டி பழைய நிலைமைக்கு, இப்ப உள்ள நிலைமைக்கு 70% கொண்டு வந்துட்டார்கள். 30 தான் டிஃபரன்ஸ். எதுல அப்புட்ன்னா வீரர்களோட எண்ணிக்கையில. அந்த அளவு ஆட்கள உள்ளுக்குள்ள ஈரான் அக்ரெசிவா இந்த நாட்கள் எது இந்த யுத்த நிறுத்த நாட்கள கணக்கு பண்ணியே கொண்டு வந்துட்டார்கள். இதுவும் நமக்கு ஒரு பின்னடைவு. நம்ம திருப்பி இறங்கி போம்போது அவர்கள் கணிசமான எண்ணிக்கையில உள்ள இருக்கும்போது, நம்மளால அட்டாக் பெருசா நடத்திற முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ரிப்போர்ட்டையும் குடுத்தாய்ங்க. ஏன்டா பாசிட்டிவா எதுவுமே குடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னா, ட்ரம்ப் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவா நீங்க தான் செய்யணும் எஜமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சொல்லியிருப்பாய்ங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சுட்டு ட்ரம்ப் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அதாவது பேச்சுவார்த்தை நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக ஒரு சிக்னல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காரு. எது யுத்த நிறுத்தத்தை இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி வைக்கிறேன்னு டேட்டே சொல்லல. மனுஷன் டேட்ட சொன்னா அது இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஊரே கிண்டல் பண்றோம். இப்ப அவரு அந்த சென்டிமெண்ட்ட பார்த்து பயந்துட்டாராட்டுக்கு. எங்க நான் பாட்டு டேட்டா சொல்ல. இப்படியே யுத்தம் போடாமல் நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா தேர்தலே வந்துரும் பாட்டுக்கு. ஏது அவங்க ஊர்ல நம்ம ஊர்ல தான் நாளைக்கு அவங்க ஊர்ல நாளைக்கு கிடையாது. மிக விரைவில் வந்துரும். எல்லாரும் போய் ஜம்முன்னு காலையிலேயே ஓட்டு போட்டு வந்துருங்க. அதே சமயம் எப்படி அமெரிக்கா இது சரண்டர நோக்கி போறது? ஏன்னா ட்ரம்ப பொறுத்தவரை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். யுத்த நிறுத்தத்த ஏன் தள்ளி வைக்கிறேன்? ஈரான் நல்ல பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருக்காம்பா அப்படின்னு சொல்லணும். அவன் நான் பேச்சுவார்த்தைக்கே வரல. நீ அழுகுனி ஆட்டம் ஆடுற. எதுக்கு தடை போட்டு வச்சிருக்க? என் கப்பல் வெளில போக்கூடாது. உன் கப்பல் மட்டும் வெளில போணுமான்னு அவன் நார் அடிக்கிறான். அதனால அவன் நல்லபடியா பேசுறான் அப்படின்னு சொல்லி இவரால எக்ஸ்டென்ஷன் முடியாது. வேற என்னதான் சொல்லுவாரு பெரிய மனுஷன்? நான் தயாராகணும்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் பையன் கேட்டுக்கிட்டான்ப்பா. அவன் தானே இப்ப மத்தியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். எந்த மத்தியில நின்னு பேசுறான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ஆசிம் முனிரோட பங்கருக்கும் வீட்டுக்கும் நடுவுல நின்னு பேசிக்கிட்டு இருக்காராட்டுக்கு இந்த ஆள்ட்ட. யாரு? ட்ரம்ப் கிட்ட. ஏன்னா நடக்கிறது பூரா ஓமன் வழியா தான் நடக்குது. இது ஒரு கொரியர் ஆபீஸ் தான். இருந்தாலும் அந்த கொரியர் ஆபீஸ எடுத்து முன்னாடி வச்சு அப்படி படத்த காட்டல அப்படின்னா வெள்ளை மாளிகையில அவருக்கு சோறு போட மாட்டேன்ட்டாங்களாட்டுக்கு. இருக்கட்டும். அந்த பாகிஸ்தான் பையன் கேட்டனால தான் இப்படி தள்ளி வச்சு ஒரு பிரகாசமான எதிர்காலத்த குடுக்கலான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பதிலுக்கு பாகிஸ்தான் நன்றி வேற தெரிவிச்சிருக்கு. இப்போ பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்ப் இவ்வளவு அனுசரிச்சு வர்றது ஒரு பெரிய மனசுத்தனம். அத நம்ம பாதுகாக்கணும். அத வச்சு வெற்றி பெறணும். அப்படி இப்படின்னு ஆத்து ஆத்துன்னு ஆத்தியிருக்காரு. கீழ கண்டிஷன் அப்ளை மாரி காசு போட்டு விடவும் அப்படின்னு சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ட்விட்டர்ல போய் தேடிறாதீங்க. அங்க சொல்ல மாட்டாய்ங்க. தனியா கூப்பிட்டு சொல்லியிருப்பாய்ங்க.
ஈரான் யுத்தத்த முடிக்கிறக்குள்ள ட்ரம்ப் ஏறக்குறைய தள்ளாடி போயிருவாரு. அவர் அரசியல் வாழ்க்கையிலே இப்படி ஒரு புயல்ல சிக்கல அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயும் பேசுறார்கள், வெளியூர்லயும் பேசுறார்கள். ஆனா ட்ரம்போட உள்வட்டம் அப்படிங்கிறது ஏங்க அவரோட ஒவ்வொரு ஆளும் புயல் மாரி தாங்க. இதுலலாம் தூசி மாரி பறந்து கரைய கடப்பாரு எங்காளு அப்படின்ட்டாய்ங்க. "ஏலே உங்காள ஹீரோ மாரி பேசுறியா? இல்ல வச்சு செய்றியான்னு தெரியல. டயலாக்க செக் பண்ணுப்பா சாமின்ட்டு ஓடி வர மாரி இருக்கு.